ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது என் உருவத்தை பார்த்ததாலேயே இன்னைக்கே உன் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. ஆமீன் செல்லமே. யோகக்கார பிள்ளையாகிய உனக்கு இன்னைக்கே ராஜ யோகம் கிடைக்கும்படியும் அதன் மூலமாக உன் வாழ்க்கை செழிக்கும்படியும் இந்த சாயப்பா செய்ய போகிறேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யார் மனசையும் நோகடிக்கக்கூடாதுன்னு எல்லா விஷயங்களையும் நீ பார்த்து பார்த்து யோசித்து செஞ்சாலும் எல்லாரும் சுலபமாக ஓ மனசை காயப்படுத்திடுறாங்க, ஓ மனசை நோகடிச்சிடுறாங்க பார்த்தியா. ஏன்னா நீ எல்லாருக்கும் அந்த அளவுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் கொடுக்குற. நீ அடுத்தவங்க மீது காட்டுற மரியாதையும் அன்பும் முக்கியத்துவமும் ஒரு பகுதி கூட உனக்கு திரும்ப கிடைக்கிறது இல்லைங்கிறத நீ எப்போ புரிஞ்சுக்க போகிற? எல்லாரையும் உன் மனசில் நீ உயர்வாக நினைக்கிற, எல்லார் மீதும் அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொட்டுற. ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயம் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி நீ செய்யாட்டியும் உடனே உன்னை தூக்கி எறிஞ்சிடுறாங்க, உன்னை குத்த சொல்லி உன் மனசை காயப்படுத்தும் விதமாக பேசுகிறாங்க பற்றியா. ஏன்னா அவங்க உன்னை அந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கல. நீ தான் எல்லாரையும் பெருசாக நம்புகிற, பாசம் வைக்கிறியே தவிர மற்றவங்க எல்லாம் உன்னை மிக சாதாரணமாக அலட்சியமாக நினைக்கிறாங்கன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கோ. நம்பிக்கையோட உண்மையாய் நேர்மையாய் உழைக்கிற உனக்கு, வியர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கும் உனக்கு வெளிச்சத்தை கொடுக்கவே நான் வந்திருக்கேன். இனிமேலும் அடுத்தவங்களை நம்பி நீ நொந்து போகாத. உன்னை நம்பு, உன் உழைப்பை நம்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுப்பேன். உன்னை மதிக்கிறவங்களையும் மரியாதை கொடுக்குறவங்களையும் நீ தேடி போகலாம். ஆனால் உன்னை அலட்சியப்படுத்துறவங்களையும் எல்லாம் நீ திரும்பி கூட பார்க்கக்கூடாது என் செல்லமே. அடுத்தவங்க உன்னை அவமானப்படுத்தினாலும் துரோகம் செஞ்சாலும் அத்தனையும் தாண்டி நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. யார் யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக நீ ஓடினதெல்லாம் போதும், அடுத்தவங்களுக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இன்னையிலிருந்து இனிமேலாவது உன் வாழ்க்கையை உனக்காக வாழ பழகு. ஏன்னா நீ அடுத்தவங்களுக்காக செஞ்சதில் 1% கூட அவங்க உன்னை நினச்சி பார்க்கல. ஒரு விஷயம் நீ செஞ்ச நல்லதை நினச்சிருந்தா கூட அவங்க உனக்கு நன்றி உள்ள ஆளாக இருந்திருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் எல்லாருமே சுயநலமாக வாழ்பவர்களாகவே இருக்கும்போது நீ மட்டும் மற்றவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிற? ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. தலைகீழாக நின்னாலும் அவங்க தலையில் எழுதுனது தான் நடக்கும். உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்து என்னவா எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் இப்போ எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் இது அனைத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக நிம்மதியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். அடுத்தவங்க மனசை காயப்படும்படியாக அசிங்கப்படுத்திட்டு அப்புறமா அவங்ககிட்ட போய் சிரித்து அன்பாக பேசி பாசம் காட்டினா அதில் என்ன பிரயோஜனம்? பல பேர் அப்படி தானே உன்னை மனசை நல்லா காயப்படுத்திட்டு அப்புறம் உன்கிட்டயே வந்து சிரித்து சமாதானமாக பேசுகிறாங்க. அடுத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு அப்புறம் சிரித்து பேசுகிறது பகலில் ஏற்றுற விளக்குக்கு சமம். பகல் பொழுதுல தான் விளக்கே தேவையில்லையே, அப்புறம் அதுக்கு எந்த பேசி என்ன பிரயோஜனம்? யாராக இருந்தாலும் உன்னை மதிக்கிறவங்களா இருந்தால் மட்டும் நீ மரியாதை கொடு. உன்னை மதிக்காத மனிதர்களை நீ திரும்பி கூட பார்க்காதே என் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது. எதுவுமே சுலபமாக கிடைக்கிறதால தானே எல்லாத்தையும் சாதாரணமாக நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில் உரிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மதிப்பு கொடு, மரியாதை கொடு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிற்கிற குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடுற குதிரைக்கு மட்டும்தான் மதிப்பு. உன் வாழ்க்கையும் அப்படிதான். நீ ஓடிக்கிட்டே இருந்தீன்னா மதிப்பு தானாகவே உன்னை தேடி வரும். உன்னால் முடியுங்கிறத நீ முதல்ல நம்பணுமே செல்லமே. நீ நினச்சதை முடிக்கிற வரைக்கும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் நீ உனக்கான இலக்கை அடையும் வரை, வெற்றி அடையும் வரை உனக்கான முயற்சியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, இருந்தாலும் நீ சிரித்து சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க. அழுக வந்தாலும் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைகள் உன்னை வறுத்தெடுத்தாலும் அத்தனையும் சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய பிள்ளையாகிய உனக்கு இனி எந்த விதத்திலும் கஷ்டமோ கவலையோ இருக்க நான் விடமாட்டேன். இப்போதே உன் கண்ணீரை தொடச்சி உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏமாற்றம் அத்தனையும் சரி செஞ்சு உனக்கான உயர்வுகளை நான் உண்டாக்கி தர்றேன். எப்போதும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க மனசை நோகடிச்சிட்டு 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் அவங்க மனசில் பேசின வார்த்தைகள் மறக்காது, அவங்கள விட்டு போகாது. அதனால தான் எப்போதும் யார் மனசையும் காயப்படும்படி பேசாதன்னு சொல்கிறேன்.
கல்லை வீசினாலும் சரி, சொல்ல பேசினாலும் சரி, கவனமாக இருக்கணும். கல்லை வீசினா அந்த கல் ஒரு மனிதனுடைய உயிரை கொல்வது போல, சொல்லை வீசும்போது அது ஒரு மனுஷனை உயிரோடு நிற்க வச்சு காலத்துக்கும் கொல்லும். அதனால நல்ல வார்த்தைகளை பேசு, அன்பான இனிய வார்த்தைகளை பேசு. யாரையும் அளவுக்கு அதிகமாக நேசிக்க வேண்டாம். ஏன்னா நீ ரொம்ப அடுத்தவங்க மீது அன்பு பாசம் வைக்கும்போது அவங்க அதையே பயன்படுத்தி சுலபமாக உன்னை காயப்படுத்திட்டு போகிறத நான் பார்க்குறேன். இனிமேலாவது அன்பில்லாம அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. செல்வம்னா பணம் காசு தான் நினைக்காத. உண்மையான செல்வங்கிறது தன்னை பெற்ற தாய் தந்தையை கூட வச்சுக்கிட்டு கணவன் மனைவி குடும்பம் குழந்தை நல்லா சந்தோஷமாக வாழ்ந்து இனிமையாக நிம்மதியாக இருப்பது தான். குடும்பம்னா ஒருத்தரை ஒருத்தர் மதிக்கணும். இவங்க சம்பாதிக்கிறாங்க அவங்க சம்பாதிக்கலன்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஒருத்தரை ஒருத்தர் அன்பால் நேசிக்கணும். நோய் நொடி இல்லாமல் வாழணும். கடன் பிரச்சனையும் கஷ்டமும் கவலைகளும் இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கோ என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது உண்மையான நியாயமான விஷயங்களுக்கு ஆமான்னு சொல்லிட்டு நகர்ந்து போய்கிட்டே இரு. அடுத்தவங்க என்ன நடப்பாங்களோ, அடுத்தவங்க நம்மளை தப்பாக பேசிடுவாங்களோ, அடுத்தவங்க நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு உண்மையான விஷயங்களுக்கு அமைதியாக போகணுன்ற அவசியமே இல்லை. உண்மையை தைரியமாக பேசு. பொய்யை தப்புன்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இரு. தேடி வரும்போது உதாசீனப்படுத்துறதும் தொலைஞ்சு போன பிறகு தேடி அலைகிறதுமே இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய விசித்திரமான குணமாக மாறி போயிடுச்சு. எதுவுமே கூட இருக்கும்போது அருமையை புரிஞ்சுக்க மாட்டீங்க. தொலைஞ்ச பிறகு தேடி போய் என்ன பிரயோஜனம்? பொருளோ மனிதர்களோ உயிரோடு இருக்கும்போதே அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கணும். பொருட்களை கையில் இருக்கும்போதே அதை நல்லபடியாக பத்திரமாக பாதுகாக்கணும். உடஞ்ச பிறகு ஒட்ட வைக்கணும்னு நினச்சா அது மனித மனசாக இருந்தாலும் சரி, உடஞ்ச பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பழைய அழகை திரும்ப கொண்டு வர முடியாதல்லவா? எப்போதுமே நீ பாறை போல உறுதியாக இரு. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் நீ மனசு நொறுங்கி போயிடாத. நீ தனியாக இல்லை, இந்த சாயப்பா உன் கூடவே இருக்கேன்னு உறுதியாக நம்பும்போது நான் உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையே உனக்காக தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்காம என் வாழ்க்கையில் எனக்குன்னு யாரும் இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்யலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, உன்னை விட மோசமாக கஷ்டப்படுறவங்களை பற்றி புரிஞ்சுக்கணும்னா மருத்துவமனைக்கு போகலாம், அல்லது சாலையில் தெருவோரம் வசிக்கிறவங்கள பார்க்கலாம். அவங்களுக்கு பாரு எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு நோய் நொடிகள், எவ்வளவு வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை பற்றி தவறாக விமர்சனம் செய்பவர்கள் உன் கூடவே இருக்கும்போதும், உனக்கு பிடிக்காத எதிரிகளும் துரோகிகளும் உன் எதிரிலேயே கண்ணெதிரிலேயே நடந்து போகும்போதும், உன் முதுகில் குத்துனவங்க கெட்டவன் கயவர்கள் தீயவர்கள் என ஒரு படையே உன்னை சுற்றி நிற்கும் போதும் எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் நான் உண்டு என் வேலை உண்டுன்னு உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. கெட்டவன் தீயவன் துரோகி எதிரி கயவர்கள் என எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் உனக்கு துணையா இந்த சாயப்பா நான் உன் கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ வாழ்க்கையை நினச்சி யோசிக்கவோ கவலைப்படவோ தேவையில்லை. காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். என்னதான் உனக்கு கஷ்டங்களை வழிகளையும் கொடுத்தாலும் நல்ல வழி காட்டாமல் நான் விட்டுட மாட்டேன். உளிப்பட்ட கல் சிலை ஆவது போல வலி கொண்ட மனசு தான் வலிமை பெறும். இப்போது வலியும் வேதனையும் கொண்டு வாழும் உனக்கு கூடிய சீக்கிரமே நல்லதை எல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் மனசை தெளிவாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எதையெல்லாம் இழந்து தவிக்கிறாயோ அது அனைத்தையும் உனக்கு நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும்படி நான் செய்கிறேன். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுத்து சோதிச்சாலும் கடைசியில் உன்னை காப்பாற்றிடுவேன்றதை உறுதியாக நம்பு. இல்லாததையே நினச்சி வருத்தப்பட்டு வாழ வேண்டாம். எதை உனக்கு எப்போ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ பொறுமையோடு இருந்தீனா உன் வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையோடு இருக்காது. பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நானே உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் எண்ணங்கள் சரியாக தெளிவாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ வெற்றி பெற முடியும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் வேறு எந்த சிந்தனைக்கும் இடம் கொடுக்காமல் உன் இலக்கில் மட்டும் மனதை குனிய வச்சுக்கோ. ஒரே லட்சியத்தை நோக்கி உன் சிந்தனைகள் இருக்கட்டும். அப்போதுதான் நீ நினச்ச விஷயங்கள் நினச்சது போலவே நடக்கும். யார் கூடயும் உன்னை ஒப்பிடாதே. அளவில்லாத அளப்பரிய சக்தி கொண்ட நீ எல்லாரை விடவும் எப்போதும் மேம்பட்ட பிள்ளையாக என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாகவே இருக்க.
அதனால் நீ முழுமையான ஆள். நீ சரியான ஆளுங்கிறதே முதல்ல நீ உணர்ந்து கொள். வேற எதையும் நீ செய்ய வேண்டாம். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் இந்த சாயப்பா உனக்கு ஒரு பாடமாக, உனக்கு ஒரு அனுபவமாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சு வாழ்க்கையை சந்தோஷமாக வெற்றிகரமாக வாழ தயாராகு.